நம்ம ராஜி இந்த டைம்ல கன்சீவா இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. சுகன்யாவும் பழனிவேலும் 2 பேரும் வாயை வச்சுக்கிட்டு கம்மன் இல்லாம போய் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் இப்படி ஒரு ஃபேக்கானதை பரவிட்டாங்க அப்படின்னு நம்ம ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே நம்ம பாண்டியன் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பா கன்சீவா தான் இருப்பீங்க, வேணும்னா இன்னைக்கு சாயந்தரமே நீயும் நம்ம மீனா உங்க அத்தை 3 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ராஜிய பாலன் இங்க நம்ம சக்திவேலும் முத்துவேலும் பார்க்கணும்னு சொல்றாங்க. அதனால நம்ம ராஜி கிளம்பி பார்க்க போறாங்க. நம்ம ராஜி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ ஒரு பேரனையோ பேத்தியவோ பெத்தி என் கையில கொடுத்துட்டேனா அவங்கள நான் பார்த்துக்கிட்டே செத்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க அந்த பேரனையும் பேத்தியும் கல்யாணம் பண்ற வரைக்கும் உசுரோட இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல, எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஏமா நீ தப்பா எடுத்துக்கிற, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ராஜி இருந்துகிட்டு இங்க இவ்வளோ தூரம் எல்லாம் சொல்றாங்க, ஆனா இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கற மாதிரி இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டலே போயிட்டு வந்துடலான்னு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட நெருங்கி இருக்க மாட்டாங்க, உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. நம்ம கதிரு தூக்கிட்டு ஓடுறாரு ராஜிய. உள்ள போய் டாக்டர்கிட்ட சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. டாக்டரும் நாங்க 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருந்தோம் டாக்டர், இப்பயே இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே டாக்டரும் நம்ம ராஜியை ஸ்கேன் பண்ற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்க ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே இருக்கிற நம்ம கதிரை மட்டும் கூப்பிடுறாங்க. கதிர் இருந்துகிட்டு இல்லைங்க டாக்டர், நீங்க எந்த விஷயம் சொல்ற அப்படி இருந்தாலும் என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்து தன்னோட அம்மா, அதுக்கப்புறம் மீனா, அவங்க அம்மா, அவங்க மாரி, முத்து, வடிவு அப்படின்னு எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு வராங்க. உள்ள கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர், நீங்க அப்பாவாகிறதும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க டாக்டர் சொல்றீங்க? ஆமா, உங்க பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறத விட அவங்க 2 குழந்தைக்கு தாயாக போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது 2 குழந்தைக்கு தாயா? ஆமாங்க சார், உங்களுக்கு 2 புள்ள பிறக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்பா எல்லாருக்கும் சந்தோஷம்னா சந்தோஷம், அம்புட்டு ஒரு சந்தோஷம், 2 புள்ள பிறக்கிறது சாதாரண விஷயமா? அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் இன்னொரு 2வது விஷயம், அதுவும் ரொம்பவே நெகட்டிவான விஷயம் சொல்ல போறாங்க. நம்ம ராஜிக்கு இருக்கிற உடம்புல சத்தே இல்ல, அதனால அவங்க ரொம்ப சேஃபா இருக்கணும், இல்லனா இந்த கரு கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே எல்லாரும் என்னங்க டாக்டர் சொல்றீங்க, இதுக்கு என்ன பண்றது, என்ன சாப்பிடணும், அவளுக்கு என்ன பண்ணாலும் இதை நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. இல்ல அவங்க டென்ஷன் ஆகக்கூடாது, எந்த விஷயத்தையும் வந்து சீரியஸா எடுத்துக்க கூடாது, வேலை செய்யக்கூடாது, பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணும், அப்பதான் இந்த 2 ரெட்டை குழந்தைங்களையும் அவங்க பெத்தெடுக்க முடியும், இல்லனா அவங்க பெத்தெடுக்கிறது ரொம்ப ரேர், இது வந்து இல்லாம கூட போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ராஜி இருந்துகிட்டு இப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்னதுமேட்டு, டெய்லியும் நீங்க உங்க புரோட்டீன்லாம் அதிகமா எடுத்துக்கணும், வாக்கிங் போறதெல்லாம் இப்ப எதுவுமே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ராஜிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் தன்னோட எய்மை நோக்கி ஓடுறதா, இன்னொரு பக்கம் தனக்கு 2 புள்ள பிறக்க போகுது, 2 குடும்பமும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, இப்ப நம்ம போலீஸ் எக்ஸாம்ல செலக்ட் ஆயிட்டோம், இப்பன்னு போய் ஏதாச்சும் ஒண்ணுனா என்ன பண்றது அப்படின்னு ராஜிக்கு மண்டை மூளையே வேலை பார்க்க மாட்டேங்குது. நம்ம கதிர்கிட்ட வந்து இப்ப என்னங்க பண்றது, எனக்கு என்னோட சின்ன வயசுல இருந்து நான் போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற எய்ம் எனக்கு ரொம்பவே இருந்திருக்கு, இப்போதுக்கு எனக்கு 2 புள்ள, அதுவும் என்னோட பாடி வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நான் நடக்கவே முடியாது, பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும் போது நான் எப்படிங்க இந்த குழந்தைய பெத்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும், ராஜி வேணும்னா நான் ஒண்ணு சொல்லட்டாம், உனக்கு என்ன முடிவோ நீ என்ன முடிவு எடுக்கிறையோ அதுவே சரிதான், நீ வந்து குழந்தை வேண்டாம்னு சொன்னாலும் சரி, இல்ல குழந்தை நமக்கு வேணும்னு சொன்னாலும் சரி, இதுல என்னோட முடிவு எதுவுமே இல்ல, நீ கஷ்டப்பட்டு படிச்சு போலீஸ் IPSல பாஸ் ஆனதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை விட ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு கௌரவப்படுத்த வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுங்க எனக்கு அப்பாவும் அம்மாவும் இங்க இருக்க எல்லாரும் மூஞ்சில சந்தோஷத்தை பாத்தீங்கல்ல, எம்புட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னு, அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இந்த குழந்தை வேண்டாம்னு சொன்னா அவங்க எல்லாம் என்ன
என்ன நினைப்பாங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல கஷ்டப்பட என்ன இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதுக்கே நடக்கும். மற்றவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நம்ம கதிர் சொல்றாங்க. உடனே நம்ம ராஜ் இருந்துக்கிட்டு எதுவா இருந்தாலும் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதியில இருந்து மீனா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மாறி வடிவுனா நம்ம ராஜிய பார்த்து பார்த்து கூட்டிட்டு வராங்க. வந்து வீட்டுல இறக்கி விட்டதுமே ராஜி தன்னோட அப்பா கிட்ட போகலான்னு போறாங்க. போய் தன்னோட அப்பாவை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னதும், என்னமா ராஜி சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லப்பா உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னதும் இவங்க 2 பேரும் மாடிக்கு போறாங்க. அப்பா உங்களுக்கு தெரியும், நான் சின்ன வயசுல இருந்தேன்ட்டு போலீஸ்னா எவ்வளோ ஒரு ஆசையா இருப்பேன் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போலீஸ் வேலை கிடைக்குங்குள்ளாட்டி நான் இப்படி கன்சீவா இருந்தேன் அப்படின்னா, சப்போஸ் அது எனக்கு எப்படிப்பா, என்னோட சின்ன வயசுல இருந்து என்னோட எய்மு, அதனால என்னோட கோல்காக இதை நான் வேண்டான் இருக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னமா ராஜி சொல்ற, இந்த தப்பை மட்டும் பண்ணிராதமா, கடவுள் கொடுக்கும் போதுதான் கொடுப்பாரு. அவரு கொடுக்கும் போது நீ தட்டி கழிச்ச அப்படின்னா நீ எதிர்பார்க்கும் போது அவர் கொடுக்க மாட்டாரு. கண்டிப்பா இது உனக்கு நல்லதா தான் இருக்கும். நான் முழுக்க முழுக்க நம்புறேன். நீ இந்த குழந்தை உனக்கு இதானதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னால முடியாது, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு ராஜி சொல்றாங்க. இல்லம்மா, இப்போதுக்கு நீ அவங்க கிட்ட டைமிங் வேணா வாங்கிக்கலாம். இந்த வருஷம் இல்லைனா என்ன, அடுத்த வருஷம் கூட போஸ்டிங் போட்டு நீ போய்க்கலாம்ல. ஆனா இப்போ உனக்கு 2 குழந்தை இருக்கு, நீ பெத்து கொடுத்துட்டு போயிட்டனா போதும். ஓ மாமியா, உங்க அம்மா, அப்பா, அப்பத்தானு அத்தனை பேரும் வளர்த்து விட்டுருவோம். கடைசியில நான் சாகங்குள்ளாட்டி உன் பிள்ளைய என் மடியில இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப போய் நீ வேண்டான்னு சொல்றியே எப்படிமா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளப்பா, அது நீ ஒன்னும் சொல்லாத ராஜி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பிள்ளையா இப்படி பேசுதான்னு எனக்கு அம்புட்டு வேதனையாவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன பண்றது, நீ கண்டிப்பா இந்த குழந்தைய பெத்துதான் ஆகணும் அப்படின்னு நம்ம முத்துவேல் சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ராஜி மூஞ்சி தொங்க போட்டுட்டு அமைதியா வர்றாங்க. நம்மளுக்கும் இதுக்கும் செட்டே ஆகாது, இவங்க நம்ம சொல்றத எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கிட்ட போய் நம்ம என்னத்த சொல்லிக்கிட்டு அப்படின்னு அமைதியா வந்துடுறாங்க. அப்பதான் மீனா இருந்துகிட்டு ஃபீல் பண்றாங்க. ஏராஜி, உங்க அப்பா கிட்ட போனியே என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லக்கா அவர்கிட்ட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஆனா எல்லாருமே குழந்தைக்காக நீ இந்த வேலையை விட்டுதான் ஆகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும், அப்பதான் மீனா சொல்றாங்க, எங்களுக்கு என்ன அப்ப இருந்து இப்ப வரைக்கும் குழந்தையே இல்லைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே குழந்தை இருந்துச்சு. ஆனா நான் வேலைக்கு போகணும், என் புருஷனும் வேலையில இல்ல, நான் வேலைக்கு போய் எப்படியாச்சும் குடும்பத்தை பெருசா லெவல்ல கொண்டுட்டு வரணும்னு நினைச்சு நான் வேலைக்கு போனேன். அப்போதுக்கு அந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணிட்டேன். ஆனா இப்ப எனக்கு குழந்தை இல்லைன்னு எனக்கு எம்பிட்டு வருத்தமா இருக்கு தெரியுமா? நானும் இப்ப எவ்வளவோ ட்ரை பண்றோம், ஆனா எங்கனால முடியல. இப்ப கடவுள் கொடுக்கும் போதுதான் கொடுப்பாரு, அதனால நீ இந்த குழந்தைய ஏத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க மீனா இவ்வளவு சொல்லியும் நம்ம ராஜி அக்கா சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்குல்ல, அவங்க இந்த ஃபேஸ் பண்ணவங்க, அதனால சொல்றாங்க. இப்ப 2 குழந்தை பெத்து அப்பா சொன்ன மாதிரி நம்ம அத்தை அம்மா அத்தனை பேர் இருக்காங்க, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க நல்லாவே பாத்துக்குவாங்க. அக்கா சொல்றதுதான் சரி அப்படின்னு ராஜிக்கு ஒரு பக்கம் தோணினாலும் இன்னொரு பக்கம் தன்னோட எய்முன்னு நம்ம ராஜி எய்மை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ராஜிக்கு ரொம்பவே மன வருத்தம் என்னன்னா, யாரு என்ன சொன்னாலும் சரி தனக்கான வாழ்க்கையை தன்னை அமைச்சுக்கணும் அப்படின்னு தனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி வேற யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்கன்னு நம்ம கதிர் மேல சாஞ்சுக்கிட்டு அழுகுறாங்க. கதிர், எனக்கு நீ இருக்கிற மாதிரி என் கூட யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம ராஜி. உடனே கதிர், நீ எதுவும் அழுகாத, நீ நம்மளுக்கு இந்த குழந்தை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இருக்கும், நீ என்னதான் நடந்தாலும் ஓடுனாலும் இந்த குழந்தை இல்லை அப்படின்னா அது இல்லாம தான் போகும், நீ ஒன்னும் கவலைப்படாத, குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம அந்த இதில் அட்டன் பண்ணலாம், உனக்கு கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா போனா போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம கதிர் ஊக்கம் கொடுக்குறாங்க.